நாட்டுக்கோழி வளர்ப்பில் மாதம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறோம்னு எல்லாம் சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எப்படி சம்பாதிக்காதுன்னு எனக்கு சொல்லிட்டு போங்க. நானாவது சம்பாதிக்கிறேன். என்னோடய மன குமுறலெல்லாம் இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேனுங்க, பாருங்கள். இன்குபேட்டரில் நம்ம 23ஆம் தேதி அடை வச்சுருந்தோம் இல்லைங்க, அந்த முட்டைகள்லாம் பொரிச்சிருக்குது. எல்லாமே கருக்குடுனதாக தான் உள்ளே வச்சுருந்தோம். 7 குஞ்சு தான் நல்லா பொரிச்சிருக்குது. மீதி எல்லாமே வந்துட்டு பொரிக்கவே இல்லை, ஏன்னு தெரியல. நானும் சரி ஒரு நாள் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 22 நாள் கழித்து 23ஆவது நாள் எடுத்து பார்த்தேன். ஒரு முட்டை வெடிச்சிருந்தது இந்த மாதிரி. ஆனால் வந்துட்டு உள்ளே எதுவுமே உயிர் இருக்கிற மாதிரி தெரியல. என்னன்னு சொல்லிட்டு லைட்டாக உடச்சுட்டு செக் பண்ணி பார்த்தா குஞ்சு உள்ளே நல்லா உருவாகி இருக்குது. குஞ்சு நல்லாவே பாருங்கள், நல்லாவே தெரியுது. இதே மாதிரி ஒரு 4 முட்டையில் பார்த்தேன், நல்லாவே உருவாகி இருக்குது. ஆனால் வெளியே வரல. இது முட்டை உடச்சி பார்க்கிட்டு இருக்குது. மீதி 3 முட்டையும் அந்த முட்டையும் கூட உடைக்க முடியல. கோழி குஞ்சு உள்ள இங்கே பாருங்க, நல்லா காலெல்லாம் நல்லா தெரியுது. வெளியே வரவே இல்லை. இந்த அளவுக்கு ஏன் இவ்வளோ தூரம் வந்துட்டு கடைசியில் ஒரு 2 நாள் இதுகளுக்கு வெளியே வர்றதுக்கு சான்ஸு. அதுலேயும் ஏன் வரல, நம்ம ஈரப்பதம் எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருந்தோம். அப்புறம்தான் ஒரு ஐடியா தோணுச்சு. நான் இவ்வளோ நாள் இன்குபேட்டர் வாங்கி 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷத்துலேயுமே இந்த பல்பை நான் செக் பண்ணதில்லை. சேஞ்ச் பண்ணுவேன். பீஸ் போச்சுன்னா அடுத்த பல்ப் வாங்கிட்டு வந்துட்டு 60 வாட்ஸ் பல்ப் மட்டும் போட்டு சேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கு. இது வந்துட்டு குளிர்காலம்ங்க. இப்போ பனி ரொம்ப அதிகமாக இருக்குதுல்ல, ஸோ குளிர்காலம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இதுக்குமே அடுத்த தடவை இன்குபேட்டரில் வைக்கும்போது 100 வாட்ஸ் போடணும்னு நினைக்கிறேனுங்க. நாட்டுக்கோழி மட்டும் வளர்க்குறோம், நாங்கள் மாதம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறோம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. அப்படி உண்மையாக இருந்துச்சுன்னா நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேனுங்க. ஒரு 10 கோழி 2 சேவல் 3 சேவல் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை பெருசு பண்ணுனா நாங்களும் மாதம் 2 லட்சம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பாதிப்பீங்க பார்த்தீங்களா, அவங்க யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 10 லட்சம் போட்டு பிராய்லர் பண்ண வச்சுருக்குறாங்க. கிட்டத்தட்ட அவங்க 10,000 கோழி 15,000 கோழி வளர்த்துறாங்க. கோழியோட வளர்ப்பு 3 மாதம் வளர்க்குறாங்க. 3 மாதம் வளர்த்து அதை விற்றாங்கன்னா அவங்களுக்கு லாபமே எனக்கு தெரிஞ்சு 1 லேக்குள்ளே தான் சொல்கிறாங்க. இது எப்படி நாட்டுக்கோழியில் எனக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. 2 சேவலுக்கு மேலே 3ஆவதாக ஒரு சேவல் வளருதுனாலே சண்டை ஆரம்பிச்சிருது. அந்த சேவல் இப்படின்னு கொக்குன்னு கூவ ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே இந்த சேவலுக்கு 2 துரத்த ஆரம்பிச்சிருது. எப்படி பிடிச்சி கட்டி வச்சு என்னத்தை பண்ணி இத்தனை சேவலை வளர்த்தி எப்படி லட்சாதிபதி ஆகி, அப்படியே இது என்ன முட்டைன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எங்கள் நாய் தூக்கிட்டு வந்துச்சு. இப்போவே தெரிஞ்சிருக்கும், நாய் தூக்கிட்டு வந்துச்சுன்னு சொன்னோடனே இது என்ன முட்டையாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கணும் நாட்டுக்கோழியில் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 உருப்படி 150 உருப்படினாவது இருக்கணும். 150 உருப்படி பார்க்குறதுக்கு ஒரு 3 பேர்னாவது தேவைப்படும். அப்புறம் இதுகளுக்கு நோய் மேலாண்மைன்னு ஒன்று இருக்குது. 10 உருப்படிக்கு நோய் வந்தாலே என்ன வியாதி எப்போ வருதுன்னு கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. 100 150 வச்சு என்ன வியாதி அதுக்கு எத்தனை மருந்து போட்டு ஒரு வீடே தனியாக பிடிக்கணும்னு நினைக்கிறேன் அது மருந்து வைக்கிறதுக்கு. நாய்க்கு டெய்லி கோழி பிடிச்சிட்டு போகிறங்காட்டி நம்ம கோழி திறந்து விடாமல் இருக்கிறவங்க இங்கே பாருங்கள் எல்லாம் ஜெயிலில் அடைச்ச மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி திறந்து விடலாம், பாவம் கொஞ்சம் நேரம் தெரிஞ்சுட்டு வரட்டு, நம்ம எதுக்கு கண் முன்னாடியே காவல் காக்கலான்னு சொல்லிட்டு திறந்து விட்டாச்சுங்க. அதில் புதுசாக ஒரு 6 குஞ்சுக இன்குபேட்டரில் பொறிச்சது கொண்டு வந்து விட்டுருந்தோம். அதுக்கு பார்த்திங்கன்னா என் காலை சுற்றிக்கிட்டே கிடக்குது. இன்றைக்கி தான் திறந்துட்ருக்குறோமா, அதனால் என் பின்னாடியே தெரிஞ்சிட்ருக்குது. நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்குது. திறந்துவிட்டு கண்ணு முன்னாடி காவல் காத்துமே இன்றைக்கி ஒரு கோழி நாய் பிடிச்சிருச்சுங்க. நான் நாயை விட வேகமாக ஓடி போய் காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன். அந்த கோழிக்கு எதுவுமே படலை. நல்லா இருக்குது அந்த கோழி, தீனி திங்குது, நல்லா இருக்குது. அப்படியே பட்டுருந்தாலும் இன்றைக்கி கொண்டு வந்த கழுவி இப்போவே சமைச்சு சாப்பிட்றலாம். ஒரு 2-3 நாளெல்லாம் விட வேண்டாம், எப்படி இருந்தாலும் அது செத்து தான் போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்துனுங்க. பல்லெல்லாம் படலை, நல்லா இருக்குது, நல்லா தீனி திங்குது. தயவு செஞ்சு இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பில் மாதம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கலாம்னு சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. அதுக்கப்புறம் உங்கள் சௌரியம்ங்க. பார்க்கலாம்.